பிவி அறுசுவை குக்கிங் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம சக்கரை பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு சக்கரை பூசணிக்காயை நல்லா கழுவிட்டு அதை துண்டு துண்டா நறுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அது மேல ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடேறட்டும். இப்ப பாத்திரம் காஞ்சிருச்சு, நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். இப்ப எண்ணெய் சூடேறிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் 2 வரமிளகாய், வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிட்டோம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு, கட் பண்ணி வச்சிருந்த பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ கொஞ்ச நேரம் வதங்கிருச்சு, உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கட்டும். அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி தீஞ்சிடும். இப்ப இதுலயே நாம தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். கம்மியா மட்டும் தண்ணி ஊத்துங்க. பாருங்க, தண்ணி சேர்த்து பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்ப லாஸ்டா நாம கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வேற தட்டத்துல மாத்தி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, சூடான சுவையான சர்க்கரை பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப ருசியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.